ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா 3 முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் டிஃபென்ஸ் அப்டேட், 2016வது வருடம் இந்தியா பிரான்சிடம் இருந்து ரஃபேல் போர் விமானங்களை வாங்குவதற்கு ஒரு ஒப்பந்தத்துல கையெழுத்திட்டாங்க. இந்த ஒப்பந்தத்தை செயல்பட விடாமல் தடுப்பதற்கு சீனா பல்வேறு சதி வேலைகள்ல ஈடுபட்டிருக்காங்க. தற்போது சீனாவின் சதி வேலைகள் வெளிவந்திருக்கு. சீனா எதற்காக இந்த ரஃபேல் போர் விமான ஒப்பந்தத்தை செயல்பட விடாமல் தடுப்பதற்கு முயற்சி செஞ்சிருக்காங்க? இந்தியா ரஃபேல் போர் விமானங்களை வாங்குவதன் மூலமா சீனாவுக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். இரண்டாவது அப்டேட், இந்திய விமானப்படை இஸ்ரேலிடமிருந்து ஸ்பைக் ஆன்டி டேங்க் கைடட் மிசைல்களை வாங்கியிருக்காங்க. இந்த ஆன்டி டேங்க் கைடட் மிசைல்களை இந்தியா எதற்காக வாங்கியிருக்காங்க? ஸ்பைக் ஆன்டி டேங்க் கைடட் மிசைலோட செயல்திறன் மற்றும் சிறப்பு அம்சங்கள் என்ன? இந்த மிசைல்களை பயன்படுத்தி என்ன மாதிரியான ஆபரேஷன்களை கேரி அவுட் செய்ய முடியும் அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். மூன்றாவது அப்டேட், சமீப காலமா அர்ஜென்டினா மற்றும் இந்தியாவுக்கு இடையே ராணுவ ரீதியிலான உறவுல ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கு. இதனை தொடர்ந்து அர்ஜென்டினா இந்தியாவிடமிருந்து பல்வேறு விதமான ஆயுதங்களை வாங்குவதற்கு முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. அதுல குறிப்பா பிரம்மோஸ் மற்றும் தேஜஸ் விமானங்களை வாங்குவதற்கு அர்ஜென்டினா முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. அர்ஜென்டினா எத்தனை தேஜஸ் விமானங்களை வாங்குவதற்கு முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க? தேஜஸ் விமானங்களை அர்ஜென்டினா வாங்குவதற்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் மற்றும் ஜியோ பாலிடிக்ஸ் சம்பந்தமா தினம் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு நம்ம சேனல்ல பப்ளிஷ் ஆகக்கூடிய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். இந்த வீடியோல நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ரஷ்யாவுக்கும் இந்தியாவுக்கும் பல வருடங்களா நல்ல ஒரு உறவு இருந்து வந்தது. ஆனா சமீப காலமா ரஷ்யா சீனாவுடன் ரொம்ப அதிகமா நெருக்கம் காட்டுறாங்க. அது மட்டும் இல்லாம மேற்கத்திய நாடுகளின் எதிர்ப்பை சமாளிப்பதற்கு சீனாவை பெருமளவு ரஷ்யா நம்பி இருக்காங்க. ஆனா சீனா இந்தியாவின் பிரதான எதிரி. சீனாவை சார்ந்து இல்லாத ஒரு ரஷ்யா இந்தியாவுக்கு ஒரு யுத்த நேரத்துல உதவி செய்வாங்க. ஆனா சீனாவை சார்ந்து இருக்கக்கூடிய ரஷ்யா இந்தியாவுக்கு உதவி செய்வாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறிதான். ரஷ்யா அதிகமாக சீனாவுடன் நெருக்கம் காட்ட தொடங்கியதுமே இந்தியா ரஷ்யாவிடமிருந்து ஆயுதம் வாங்குவதை படிப்படியா குறைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சில வருடங்களுக்கு முன்பு இந்திய ராணுவத்தில் பயன்படுத்தப்படும் 85% ஆயுதங்கள் ரஷ்ய தயாரிப்பு ஆயுதங்களா இருந்துச்சு. ஆனா தற்போது 45% இந்தியா குறைச்சிருக்காங்க. இதற்கு முக்கிய காரணம் ரஷ்யா சீனாவுடன் அதிக நெருக்கம் காட்டுவதுதான். அந்த வகையில 2016வது வருடம் இந்தியா பிரான்சுடன் ஒரு சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஒப்பந்தத்துல கையெழுத்திட்டாங்க. அதாவது 36 ரஃபேல் போர் விமானங்களை வாங்குவதற்கு இரு நாடுகளுக்கும் இடையே ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டது. இந்த ஒப்பந்தம் இந்திய விமானப்படையின் வலிமையை பல மடங்கு அதிகரிக்கும் அப்படின்னு நிறைய டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொன்னாங்க. இந்த சூழ்நிலையில தான் சீனா இரு நாடுகளுக்கும் இடையிலான இந்த ஒப்பந்தத்தை செயல்பட விடாமல் தடுப்பதற்கு பல்வேறு சதி வேலைகள்ல ஈடுபட்டிருக்காங்க. அதுவும் குறிப்பா இந்திய ஊடகங்களுக்கு பணம் கொடுத்து இந்தியா மற்றும் பிரான்சுக்கு இடையிலான ரஃபேல் போர் விமான ஒப்பந்தம் குறித்து அவதூறான செய்திகளை பரப்புவதற்கு சீனா முயற்சி செஞ்சிருக்காங்க. ரஃபேல் போர் விமானத்திற்கு எதிரான சீனாவின் சதி வேலைகள் தற்போது வெளிவந்திருக்கு. அதாவது அமெரிக்காவின் நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகை சீனா கட்டுப்பாட்டுல பல்வேறு ஊடகங்களை வச்சிருக்கதா சொல்லியிருக்காங்க. இந்த ஊடகங்கள் சீனாவுக்கு சாதகமான பல்வேறு செய்திகளை வெளியிடுவதாகவும் அவங்க சொல்லியிருக்காங்க. நியூயார்க் டைம்ஸ் இந்தியால சீனாவுக்கு ஆதரவா செயல்படக்கூடிய ஊடகங்களோட லிஸ்ட வெளியிட்டிருக்காங்க. அந்த லிஸ்ட்ல நியூஸ் கிளிக் அப்படிங்கிற ஒரு ஆன்லைன் நியூஸ் பேப்பரும் இடம்பெற்றிருக்கு. இந்த நியூஸ் கிளிக் மேகசின்ல இந்தியாவுக்கும் பிரான்சுக்கும் இடையில் போடப்பட்ட ரஃபேல் போர் விமான ஒப்பந்தத்திற்கு எதிராக பல்வேறு ஆர்டிகல் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதுவும் சுப்ரீம் கோர்ட் ரஃபேல் போர் விமான ஒப்பந்தத்துல எந்த ஒரு முறைகேடும் நடக்கல அப்படின்னு தீர்ப்பு கொடுத்த பிறகும் இந்த நியூஸ் கிளிக் ஆன்லைன் மேகசின்ல தொடர்ந்து ரஃபேல் போர் விமான ஒப்பந்தத்திற்கு எதிராக ஆர்டிகல் பப்ளிஷ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. 2021ல என்ஃபோர்ஸ்மென்ட் டைரக்டரி இந்த நியூஸ் கிளிக் பத்திரிகையில ரைட் செஞ்சிருக்காங்க. அந்த ரைட்ல கிட்டத்தட்ட 38 கோடி சீனாவிடம் இருந்து நிதி வாங்கியிருப்பது தெரிய வந்திருக்கு. நியூஸ் கிளிக் ஆன்லைன் மேகசின் போன்று இந்தியால செயல்படக்கூடிய பல்வேறு செய்தி ஊடகங்களுக்கு சீனா பெருமளவுல நிதி உதவி செய்து ரஃபேல் போர் விமான ஒப்பந்தத்திற்கு எதிராக பல்வேறு விதமான
விதமான ஆர்டிகல்ஸ் பப்ளிஷ் பண்ண வச்சிருக்காங்க. இந்த சூழ்நிலையில என்ஃபோர்ஸ்மென்ட் டைரக்டரி நடத்திய விசாரணையில நியூஸ் கிளிக் ஆன்லைன் மேகசினை நிவோல் ராய் சின்ஹா அப்படிங்கிறவர் நடத்தி வந்துகிட்டு இருக்காரு. இந்த நிவோல் ராய் சின்ஹா சைனீஸ் கம்யூனிஸ்ட் பார்ட்டியோட ரொம்ப நெருக்கமானவர் அப்படிங்கிற விஷயம் வெளிவந்திருக்கு. இவரோட உதவியோடு தான் ரஃபேல் போர் விமான ஒப்பந்தம் குறித்து பல்வேறு பொய் செய்திகளை இந்திய ஊடகங்கள்ல பரப்புவதற்கு சீனா முயற்சி செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்திய கடற்படை 26 ரஃபேல் எம் போர் விமானங்களை வாங்குவதற்கு முடிவு செஞ்சிருக்காங்க. இந்த ரஃபேல் எம் போர் விமானங்கள் தொடர்பாகவும் சீனா பல்வேறு விதமான அவதூறு பரப்பக்கூடிய ஆர்டிகல்ஸ் இந்திய ஊடகங்கள்ல பரப்புவதற்கு திட்டமிட்டிருக்காங்க. இந்தியா பிரான்சிடமிருந்து ரஃபேல் போர் விமானங்களை வாங்குவதை சீனா கொஞ்சம் விரும்பல. ஏன்னா ரஃபேல் போர் விமானத்தை இந்தியா வாங்கினாங்கன்னா சீனாவுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவா இருக்கும். ஏன்னா இதுவரைக்கும் இந்தியா சீனா போன்று ரஷ்ய தயாரிப்பு விமானங்களை தான் பயன்படுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. இப்போ இந்தியா பிரான்சிடம் இருந்து ரஷ்ய தயாரிப்பு விமானங்களை விட அதிக செயல்திறன் கொண்ட ரஃபேல் போர் விமானங்களை வாங்கினாங்கன்னா இந்திய விமானப்படைக்கு அது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜா இருக்கும். ஒரு யுத்த நேரத்துல ரஃபேல் போர் விமானங்கள்னால சீன விமானப்படைக்கு எதிரா மிக சிறப்பா செயல்பட முடியும். இதை மனதில் வைத்துதான் சீனா இந்தியா மற்றும் பிரான்சுக்கும் இடையில் போடப்பட்ட ரஃபேல் போர் விமான ஒப்பந்தத்தை செயல்பட விடாமல் தடுப்பதற்கு பல்வேறு முயற்சிகளை செஞ்சிருக்காங்க. என்ன பொறுத்தமட்டில் இது போன்று தேசத்தின் நலனுக்கு எதிராக செயல்படக்கூடிய செய்தி ஊடகங்களை இந்தியால தடை செய்யணும். அப்பதான் ஃபியூச்சர்ல இந்தியாவின் நலனுக்கு எதிராக இது போன்ற ஆர்டிகல்ஸ் பப்ளிஷ் செய்ய மாட்டாங்க. இது போன்ற விஷயங்களை நம்ம லேசா எடுத்துட்டு போயிட்டோம்னா வரும் காலத்துல இது போன்ற பல சதி செயல்கள்ல வெளிநாட்டு சக்திகளால் ரொம்ப ஈஸியா இந்தியால செய்ய முடியும். இப்போ நடக்கக்கூடிய மணிப்பூர் கலவரத்துல கூட சீனாவுக்கு தொடர்பு இருக்கு. மணிப்பூர் கலவரத்திற்கு முக்கிய காரணமே சோசியல் மீடியால பரப்பப்பட்ட பொய் செய்திகள் தான். இப்போ சமீபத்துல கூட இந்திய ராணுவத்தோட ஒரு கேம்பை அட்டாக் செய்து அங்க இருந்து ஆயுதங்கள் கொள்ளையடிக்கப்பட்டது அப்படின்னு செய்திகள் வெளிவந்தன. ஆனா ராணுவம் இந்த செய்தியை மறுக்கிறாங்க. இந்த விஷயம் கூட தெரியாம சிலர் இந்த விஷயத்தை பெரிதுபடுத்த பார்க்கறாங்க. இரண்டாவது அப்டேட், இந்திய விமானப்படை இஸ்ரேலிடமிருந்து ஸ்பைக் ஆன்டி டேங்க் கைடட் மிசைல்களை வாங்கி சோதனை நடத்தி வந்துகிட்டு இருக்காங்க. இந்த ஸ்பைக் ஆன்டி டேங்க் கைடட் மிசைல் ஒரு அதிநவீன தொழில்நுட்பம் கொண்டது. இந்த மிசைலை பயன்படுத்தி மலைக்கு பின்னால் ஒளிந்து கொண்டிருக்கக்கூடிய டேங்குகள் மீது கூட தாக்குதல் நடத்த முடியும். சமீபத்தில் நடந்து வரும் உக்ரைன் ரஷ்யா போர்ல உக்ரைன் ரஷ்ய டேங்குகளுக்கு எதிராக அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகள் சப்ளை செய்த ஆன்டி டேங்க் கைடட் மிசைல்களை மிக சிறப்பா பயன்படுத்தி இருக்காங்க. இதனாலதான் உக்ரைனால் அதிக எண்ணிக்கையிலான ரஷ்ய டேங்குகளை தாக்கி அழிக்க முடிஞ்சிருக்கு. இந்த விஷயத்தை ஒரு பாடமா எடுத்துக்கிட்டு தான் இந்திய ராணுவம் மற்றும் இந்திய விமானப்படை இஸ்ரேலிடமிருந்து ஸ்பைக் ஆன்டி டேங்க் கைடட் மிசைல்களை வாங்கி தற்போது சோதனை நடத்தி வந்துகிட்டு இருக்காங்க. இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதியில பிரச்சனை ஏற்பட்ட போது சீனா தன்னுடைய டேங்குகளை லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதியில டிப்ளாய் செஞ்சாங்க. அதுவும் மலையோட பின்புறத்துல தங்களுடைய டேங்குகளை டிப்ளாய் செஞ்சாங்க. இதன் காரணமா இந்தியாவால அந்த டேங்குகளை நேரடியா பார்த்து தாக்குதல் நடத்த முடியாது. இந்த விஷயத்தை முறியடிப்பதற்காக தான் இந்தியா இஸ்ரேலிடமிருந்து இந்த ஸ்பைக் ஆன்டி டேங்க் கைடட் மிசைல்களை வாங்கி தற்போது சோதனை நடத்தி வந்துகிட்டு இருக்காங்க. இந்த சோதனையில ஸ்பைக் ஆன்டி டேங்க் கைடட் மிசைல்கள் மிக சிறப்பா செயல்பட்டிருக்கு. ஸ்பைக் ஆன்டி டேங்க் கைடட் மிசைல இந்திய விமானப்படை ரஷ்ய தயாரிப்பு ஹெலிகாப்டரான MI-17 ஹெலிகாப்டர்கள்ல இணைத்து ஆன்டி டேங்க் ஆபரேஷன்கள்ல ஈடுபடுவதற்கு திட்டமிட்டிருக்காங்க. ஸ்பைக் ஆன்டி டேங்க் கைடட் மிசைல்னால அதிகபட்சமா 30 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள டேங்குகளை கூட மிக துல்லியமா தாக்கி அழிக்க முடியும். இந்த மிசைல்ல டாண்டம் சார்ஜ் ஹீட் வார்ஹெட்கள் இணைக்கப்பட்டிருக்கு. இதனால இந்த மிசைலை பயன்படுத்தி டேங்குகள் மீது தாக்குதல் நடத்தும் பொழுது மிசைல் டேங்கின் மீது மோதியவுடன் 2 முறை வெடிக்கும். இதனால எதிரிகளின் டேங்குகளுக்கு பலத்த சேதத்தை ஏற்படுத்த முடியும். ஸ்பைக் ஆன்டி டேங்க் கைடட் மிசைலை இயக்குறதுக்கு சாலிட் ப்ரொபலன்ட் ராக்கெட் மோட்டார் பயன்படுத்தப்படுது. இந்த மிசைலை இலக்கை நோக்கி வழி நடத்துவதற்கு இன்ஃப்ராரெட் ஹோமிங், இமேஜிங் இன்ஃப்ராரெட் போன்ற பல்வேறு விதமான கைடிங் சிஸ்டங்கள் இணைக்கப்பட்டிருக்கு. இதனால ஸ்பைக் ஆன்டி டேங்க் கைடட் மிசைல்கள்னால இலக்கை மிக துல்லியமா தாக்க முடியும். இந்தியாவுக்கு இந்த ஸ்பைக் ஆன்டி டேங்க் கைடட் மிசைலோட செயல்திறன் ரொம்ப பிடிச்சு போயிருக்கு. இதனால வரும் காலத்துல ஸ்பைக் ஆன்டி டேங்க் கைடட் மிசைலோட தொழில்நுட்பத்தை இஸ்ரேலிடம் இருந்து வாங்கி அதிக அளவுல இந்தியாவிலே தயாரிப்பதற்கு இந்தியா திட்டமிட்டிருக்காங்க. அடுத்த அப்டேட், சமீப காலமா இந்தியா
மற்றும் அர்ஜென்டினாவுக்கு இடையிலான ராணுவ உறவுல ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கு. இரு நாடுகளுக்கும் இடையே 2019 வருடம் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிற ஒரு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டிருக்கு. இதனை தொடர்ந்துதான் இரு நாடுகளுக்கும் இடையிலான ராணுவ உறவுல ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கு. சமீபத்துல அர்ஜென்டினாவுடைய அம்பாசிடர் ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு. அந்த பேட்டியில அர்ஜென்டினா இந்தியாவிடமிருந்து தேஜஸ் ஃபைட்டர் ஜெட் விமானங்கள், பிரம்மோஸ் மிசைல்கள் மட்டும் வாங்குவதற்கு முயற்சி செய்யல, இந்தியாவிடமிருந்து பல்வேறு விதமான ஆயுதங்களை வாங்குவதற்கான பேச்சுவார்த்தைகள்ல ஈடுபட்டிருப்பதா அவர் சொல்லியிருக்காரு. சமீபத்துல அர்ஜென்டினாவை சேர்ந்த ராணுவ அதிகாரிகள் இந்தியாவுக்கு ஒரு சுற்றுப்பயணம் வந்திருந்தாங்க. அந்த சுற்றுப்பயணத்தின் போது இந்தியா தன்னுடைய பிரசாந்த் லைட் காம்பேக்ட் ஹெலிகாப்டர்கள், தேஜஸ் போர் விமானம், பிரம்மோஸ் மிசைல்ஸ் போன்ற பல்வேறு விதமான ஆயுதங்களை அவங்களுக்கு காட்சிப்படுத்தி இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இந்தியாவின் தேஜஸ் விமானத்துல அர்ஜென்டினா விமானிகள் பறந்தாங்க. இதனை தொடர்ந்து அர்ஜென்டினாவுக்கு தேஜஸ் விமானத்தோட செயல்திறன் ரொம்ப பிடிச்சு போயிட்டு, ஆனா அர்ஜென்டினாவுக்கு தேஜஸ் விமானங்களை வாங்குவதற்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு தடைக்கல் என்னன்னா, தேஜஸ் விமானங்கள்ல இருக்கக்கூடிய பிரிட்டிஷ் காம்பனன்ட்ஸை ரீப்ளேஸ் செய்யணும் அப்படிங்கிறது தான். அதாவது அர்ஜென்டினாவுக்கும் பிரிட்டனுக்கும் இடையே ஃபாக்லண்ட் தீவு தொடர்பா பிரச்சனை இருக்கு. இதன் காரணமாக தான் அர்ஜென்டினா பிரிட்டன் நாட்டுடன் தொடர்புடைய எந்த ஒரு ஆயுதத்தையும் வாங்க மாட்டாங்க. இதன் காரணமாக தான் தேஜஸ் விமானத்துல இருக்கக்கூடிய பிரிட்டிஷ் காம்பனன்ட்ஸை அர்ஜென்டினா நீக்க சொல்றாங்க. இந்தியா அர்ஜென்டினாவுக்கு தேஜஸ் MK1 விமானங்களை ஆஃபர் செஞ்சிருக்காங்க. அர்ஜென்டினா எதிர்பார்ப்பது போன்று தேஜஸ் விமானத்தில் இருக்கக்கூடிய பிரிட்டிஷ் காம்பனன்ட்ஸை ரீப்ளேஸ் செய்யணும்னா குறைஞ்சது 16 ஃபைட்டர் ஜெட் விமானங்களையாவது அர்ஜென்டினா ஆர்டர் செய்யணும். அப்படி செஞ்சாங்கன்னா இந்தியா தேஜஸ் MK1 விமானத்தில் இருக்கக்கூடிய பிரிட்டிஷ் காம்பனன்ட்ஸை ரீப்ளேஸ் செஞ்சுட்டு இந்தியா இல்லன்னா அமெரிக்கா மற்றும் ரஷ்ய பாகங்களை கொண்டு ரீப்ளேஸ் செய்வதற்கு தயாரா இருக்காங்க. என்ன பொறுத்தமட்டில் அர்ஜென்டினா இந்தியாவிடமிருந்து தேஜஸ் விமானங்களை வாங்குவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.